மனசு கவலையாக இருக்குது, வாழ்க்கையில் வந்து பெருசாக என்னால் சாதிக்க முடியல, ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் எல்லாமே தடையாக இருக்குது. நான் இப்போயே சொல்கிறேன், எல்லாத்தையும் உன்னால் சரி பண்ணிட முடியும். தடைகளை உடைக்க முடியும், மனசு கவலையை சரி பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஆனால் உன்னோட இந்த பேரியர்ஸ்லாம் நீ பிரேக் பண்ணணும் அப்படின்னா லைஃப்பில் நீ முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ. இந்த நிமிஷத்தில் தோல்வி எது உன்னை நெருக்கத்தில் கொண்டு வருது, வெற்றி ஒரு பக்கம் இருக்கட்டும், எது உன்னை தோல்வியை நோக்கி ஓட வச்சிருது லைஃப்பில். ஆனால் நல்லா போயிட்டுருப்ப, திடீர்னு ஸ்டாக்னேட் ஆகிருப்பேன். நல்லா கவனிச்சுப்பாரு, நான் சொல்கிறது ரைட்டாக ராங்க. நல்லா படிச்சுக்கிட்டே இருந்திருப்பேன், திடீர்னு ஒரு இடத்துல தேங்கிட்டு இருப்பேன், மார்க் குறைஞ்சிட்டு இருக்கோம், அப்படியே கீழே வந்துட்டு இருப்பேன். தேங்கினா கூட பரவாயில்ல, அப்படியே கீழே 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 வந்து ரொம்ப கீழே வந்துட்டு இருப்பேன். நல்லா இருந்தாங்க, அந்த பிஸ்னஸில் நல்லா போயிட்டு இருந்தேன், திடீர்னு ஒரு இடத்துல சர்க்கிள் விழுந்துட்டேன். சர்க்கிளுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா, முதல்ல ஸ்டே, அதுக்கப்புறம் ட்ராப் ஆகும். அதாவது முதல்ல நிற்ப, அதுக்கப்புறம் கீழே வருவேன். ஏன்டா அதெல்லாம் நடக்குது, எதனால் இந்த ஃபெயிலியர் வருது அப்படின்னு நல்லா பார்த்தனா, த மொமெண்ட் இந்த லைஃப்பில் நீ எப்போ எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு நினச்சோ அப்போ நீ தோத்துட்டேன். நான் இப்போயே சொல்கிறேன், இந்த மொமெண்ட்லேருந்து நீ யாரையுமே சந்தோஷப்படுத்தணும், முழுசாக திருப்திப்படுத்தணுன்ற அந்த முயற்சியை கைவிட்டுட்டு அப்படின்னா உன் லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கான முயற்சி நீ எடுத்த உடனே உனக்கான சக்ஸஸ் உங்ககிட்ட நெருங்கிட்டே இருக்கும், நீ முன்னேறி போயிட்டே இருக்கலாம். இன்றைக்கி உனக்குள்ளே சோகம் இருக்குது, இல்லை உனக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் சோகமாக இருக்காங்க, இல்லை யாரோ இடத்துல ரொம்ப சோகமாக இருக்காங்க, நீ நல்லா பார்த்தனா எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க நல்லதாக நினச்சி ஒரு விஷயத்தை செஞ்சுருப்பாங்க, ஆனால் அந்த நபருக்கு புரிஞ்சிருக்காது. ஏன் புரியணுன்றேன் நான் இப்போயே சொல்கிறேன். யாராவது உங்கள்கிட்ட கோச்சிக்கிறாங்களா, உங்கள்கிட்ட ஃபோன் பேசாத இருக்காங்களா, உங்கள்கிட்ட ரிப்ளை பண்ணாத இருக்காங்களா, இல்லை உங்கள்கிட்ட சாரி சொல்லாதே, இப்போயே சொல்கிறேன், நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ என்ன பண்ணும், மை கிஃப்ட்னு சொல்லு. இனிமேட்டு யாரெல்லாம் உன்கிட்ட பேசல, தட் இஸ் யுவர் கிஃப்ட்னு முடிவு பண்ணிக்கோ. ஏன்னா ரிஃப்ட்டு, சண்டை, பெயின், ஃபெயிலியர், இந்த நெகட்டிவ் வார்த்தையெல்லாம் தூக்கிட்டு லைஃப்பில் என்ன சொல்லு, இட் இஸ் மை கிஃப்ட். சம்படி டசன்ட் டாக் டு யூ, இட் இஸ் கிஃப்ட். நீ மனசார அவங்கள வேணும்னே ஏமாத்தணும்னு நினச்சியா, இல்லை அவங்கள நீ ஏமாத்துறன்னு நினச்சா நம்ம என்ன பண்ணுறது, போயிட்டு வா. நீ உன்னோட திருப்திப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுற, ஓகே, அவங்க திருப்தி ஆவலன்னு என்ன பண்ணுவோம், அங்கே தேங்க போறியா, சரிதான் போன்னு சொல்லிட்டு போ. எப்படி போனோம், சரிதான் போகணும் அவங்கள சொல்லாத, சரிதான் போடா நம்ம லைஃப்பில் போகலான்னு சொல்லிட்டு உள்ளே நெருங்கி போயிட்டே இரு. உன் லைஃப்பில் நீ முன்னேறணும் அப்படின்னா, ஜெயிக்கணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரம் ஹியர் ஆன் யூ ஷுட் ரிமெம்பர் தட் ஐ எம் நாட் கோயிங் டு சாட்டிஸ்ஃபை எனிபடி. நான் ஃபெயிலியர் போகணும், கீழே விழணும், தோக்கணும் அப்படின்னா மற்றவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணு. எனக்கு ஜெயிக்கணும், நான் முன்னேறணும் அப்படின்னா அந்த நிமிஷத்துலேருந்து யாரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை உன்னை பாதர் பண்ணாத பார்த்துக்கோ. ஓ சார், ஐம் வெரி ஹாப்பி, ஐம் ஆல் எக்ஸைட்டட், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு வந்து ஏதாவது கிரீடம் கிடச்சிருமா? ஐ டோன்ட் லைக் யூ, வாட் யூ ஆர் டூயிங் அப்படின்னு சொன்னால் நம்ம எதாவது கீழே போய்டுமா? இது ரெண்டுத்துக்கும் ஒரே நிலையில் இருன்றேன். நீ திருப்தி ஆகிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன், நீ திருப்தி ஆகலைன்னா சோ வாட், அடுத்த நிலையில் உன்னோட பாதையை பார்த்துட்டு போயிட்டாரு. இதை நீ எப்போ கடைப்பிடிக்கிறியோ உனக்கு மனசு நிம்மதியாக இருக்கும், உன்னால் டெசிஷன்ஸ் ரொம்ப கூலாக எடுக்க முடியும், உன்னோட லைஃப்பில் ஒவ்வொரு மொமெண்ட்லேயும் உன்னால் ப்ரெசண்ட்டில் வாழ முடியும், நீ நிஜமாகவே உன்னால் எதாவது சாதனை உன் லைஃப்பில் பண்ண முடியும். எத்தனை நாள் நீ சொல்லு, தேவையில்லைன்னு உன்னை போகிறாங்க நல்லா தெரிஞ்சோம், அந்த உறவுக்காக அழுதுகிட்டு காத்துக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எத்தனை நாளாக வேஸ்ட் பண்ணியிருக்க? எத்தனை நாள் அவங்க நம்மக்கிட்ட பேசுவாங்களா, அவங்க நம்மளோட ஸ்டேட்டஸை பார்ப்பாங்களா, நம்மகிட்ட ரிப்ளை பண்ணுவாங்கன்னு எத்தனை நாள் உன் லைஃப்பில் ஆக்கப்பூர்வமான பாதையில் போகாத தேங்கி நின்று அழிவுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீ போயிருப்ப. நான் சொல்கிறது ரைட்டாக ராங்கா? மற்றவங்க அவங்க லைஃப்பில் அவங்க போட்டோம், நம்ம லைஃப்பில் போவோம், ஆனால் மனசார அவங்கள கெடுக்கணுன்ற உள்ள உனக்கு வேணாம். நீ நல்லா இருக்கணும்னு நினச்சிப்போ, நீ நல்லா இருப்பேன்னு நினச்சிப்போ, எல்லாமே எனக்கு நல்லது தான் நடக்குதுன்னு நினச்சிப்போ, நீ நல்ல பாதையில் போயிட்டே இரு. அவங்களோட எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் உன்னை பாதர் பண்ணிக்காத, பார்த்துக்கோ. எங்கே இது நடக்குது, எல்லாமே உள்ளதான் நடக்குது. நிஜமாக நடக்குதா? இல்லை, ஆனால் நிஜம் மாதிரி உனக்கு காட்டுது. உன்னை சோகப்படுத்துகிற எந்த முடிவுகளையும் உன் லைஃப்பில் எடுக்காத, எந்த உறவுகளையும் பக்கத்தில் வச்சுக்காத, எந்த ஒரு டெசிஷன் மேக்கிங்லேயும் மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்காது. இவங்க சொன்னால் செய்கிறவங்க வேணாம், இவங்களை சந்தோஷப்படுத்த செய்கிறேன் வேணாம், இவங்க என் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் வேணாம். எல்லாருக்குமே எல்லாரும் கேட்குற மாதிரி லைஃப் அமைஞ்சிடாது. சில பேருக்கு கூட இருக்கிறவங்க சுகமாக இருப்பாங்க, சில பேருக்கு லைஃபே சுமையாக மாற்றிடுவாங்க. ஆனால் நான் இப்போயும் சொல்கிறேன், கூட இருக்கிறவங்கள நீ எப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறியோ அவங்களால உன் லைஃப் மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நீ ஏங்கிட்டே இருக்கணும்னா, நீ எப்போ இந்த உலகத்தில் எனக்கு யாரும் இல்லைடா நான் தான் முடிவு பண்ணுறேன் அன்றைக்கி சொல்கிறேன், நீ பல பேருக்கு சுகமாக இருப்ப, உன்னோட லைஃபுக்கு பெரிய சுகமாக இருப்ப, உன் லைஃப்பில் ஒரு பெரிய விஷயத்தை நீ அச்சீவ் பண்ணி நிறுத்துவன்ற நம்பிக்கை. அப்போ இந்த நிமிஷத்துலேருந்து நாட் கோயிங் டுவர்ட்ஸ் ஃபெயிலியர், நான் ஃபெயிலியர் பக்கம் போக போகிறதில்ல அப்படின்னா என்ன பண்ணணும்? மற்றவனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதோ, மற்றவனை சந்தோஷப்படுத்துகிறதோ, மற்றவனோட ஃபீட்பேக்கை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறதோ, இதை மட்டும் நீ இந்த நிமிஷத்துலேருந்து பண்ணாத. Be on yourself, move on yourself, lead on yourself. Thank you so much.